கிறிஸ்டியானிட்டி ஓவர் ஆல் அதர்ஸ். இதான் நோக்கம். இதை பண்ணலாம் அப்படின்னா பியூட்டிஃபுல் அப்படின்ட்டான் சார்லஸ் போனி. டூ இட் அப்படின்ட்டான். உடனே ஹென்ரி பேரோஸுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாச்சு. ஹென்ரி பேரோஸ் ஃபார்ம்டு இஸ் ஓன் கமிட்டி. அந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதுல நம்ம ஊர்லேருந்து ஆள் இருந்திருக்கான். அதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த கமிட்டி விச் வாஸ் ஃபார்ம்டு தேர், அதில் இந்த ஊரில் இருக்கிறவங்களையும் சேர்த்துட்டுருக்கான். பிரதாப் சந்திர மஜும்தார்னு ஒரு ஆள் கல்கட்டாவில், அவரையும் கூட இன்க்ளூடட் இன் தட் கமிட்டி டு கண்டக்ட் திஸ் கான்ஃபரன்ஸ். அண்ட் சர்க்குலர்ஸ் வேர் சென்ட். More than 10,000 letters were sent all over the world. அப்போ எத்தனை பேருக்கு போயிருக்குங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். 10,000 letters were sent all over the world. அதில் எல்லா மேகசின்ஸையும் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கவர் பண்ணி உலகம் முழுக்க இந்த செய்தி பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அப்போ நம்ம ஊரில் இந்த லெட்டர் யாருக்கு வந்தது அப்படின்னாக்க, இந்த சென்னையில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் டாக்டர் வில்லியம் மில்லர், இந்த டாக்டர் வில்லியம் மில்லரை பற்றி பாரதியார் எழுதியிருக்கார். அவருடைய ஒன் ஆஃப் தி கமெண்ட்ரிஸ் ஆன் பாரதியார் சொல்லக்கூடிய கமெண்ட்ரியில் இந்த வில்லியம் மில்லரை பற்றி இருக்குது. ஒரு வினோதமான பாதிரின்னு ஒரு தலைப்பில் அவனை பற்றி ஒரு ஆர்டிக்கிளே இருக்குது. அதனால் இந்த வில்லியம் மில்லர் அவன் இங்கே இருந்தான். அவன் என்ன பண்ணினா, உடனே தன்னுடைய பங்குக்கு ஹிந்துவினுடைய எடிட்டர் அப்போ ஜி சுப்பிரமணிய ஐயர், ஜி சுப்பிரமணியரை சந்தித்து இதை பற்றி நம்ம ஏதாவது சீரியஸாக பண்ணணும், நாம் ஏதாவது பிரமாதமாக பண்ணணும், அதனால் நீங்கள் இதை சொன்ன உடனே ஹிந்துவில் அவர் என்ன பண்ணார், டக்குன்னு உடனே அதை பெருசாக நம்ம நியூஸ் ஃப்ளாஷ் பண்ணிடலாம், பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தெரியும்படியாக பண்ணான்னா. ஹிந்துவில் வந்த நியூஸ் தான் பெல்காமில் இருக்கிறவங்களும் படித்து அதன் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டார்கள். நான் ஏற்கனவே பெல்காமில் இருக்கிறவங்களுக்கு இந்த மெசேஜ் தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னேன். They also learnt it only from the Hindu. Hindu was the only largest English daily அந்த காலத்தில் எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரே மேகசின் அப்படின்னு வரும்போது இங்கிருந்து Hindu was there. It was having a circulation more in the south and அதனால குஜராத் வரைக்கும் அதுக்கு நல்ல சர்க்குலேஷன். போர்பந்தரில் இருக்கிறவங்களும் அதை தான் படித்தாங்க, பெல்காமில் இருக்கிறவங்களும் அதான் படித்தாங்க. அதே மாதிரி மிரர் அப்படின்னு ஒரு பத்திரிகை, அதனுடைய விஷயத்துலையும் கூட எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தில் யாரை இங்கேருந்து அனுப்புறது அப்படின்னு சொன்ன உடனே, அந்த மாதிரி அனுப்புறதெல்லாம் ஒன்றுமே முடியாது. ஏன்னு கேட்டாக்க, நாம் அனுப்புகிற லெவலில் இங்கே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்து மதத்தை நம்மளால் ஒன்றும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டு சுப்பிரமணிய ஐயர் என்ன எழுதினார்னு பாருங்கள். ஜி சுப்பிரமணிய ஐயர் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த ரிஃபார்மர்ஸ் ஆஃப் மெட்ராஸ். மெட்ராஸில் ரிஃபார்மர்ஸ் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி உருவாக்கி பெரிய அளவில் ஜி சுப்பிரமணியர் many ways he has contributed much. சுதேசமித்ரன் பத்திரிகை தொடங்கினவர் அவர் தான், ஹிந்து பத்திரிகை தொடங்கினவர் அவர் தான். ஹிந்து ஆச்சார சீர்திருத்த சபை அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்து இந்து ஆச்சாரங்களெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பெரிய மூமெண்ட்டே நடத்தினவர் அவர் தான். எ கிரேட் மேன். பட் ஆனால் அன்னைக்கு அவருடைய எழுத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். இந்து மதம் இன்றைய சமுதாயத்தின் நடைமுறை பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதாக இல்லை. அதனால இங்கிருந்து ஒருத்தன் போய் அங்கே என்னத்தை சாதிக்க போகிறான்? இங்கேருந்து போய் இந்து மதத்துலேருந்து சொல்கிறதுக்கு என்னையா இருக்கு? இந்து மதத்துலேருந்து ஒருத்தன் போய் உலக மத மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்து மதத்தினுடைய உயர்வை பேச முடியுமா? அப்போ இதை பற்றி ரொம்ப அழகாக ஒருத்தன் எழுதியிருக்கான், ரொம்ப அழகாக பாருங்க. சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவன் இந்த இந்து பத்திரிகையினுடைய எடிட்டரை பற்றி அவன் ஒரு நோட் எழுதியிருக்கான் பாருங்க. இந்த மகாசபையினுடைய அமைப்பாளர்கள் அவர்கள் இந்த பத்திரிகைக்கு இந்த செய்தியை அனுப்பி வச்சதே தவறு. இவர்கள் ஏன் அனுப்பிவிட்டார்கள் என்றால், இந்து என்கின்ற பெயரை கேட்டு இவர்கள் ஏமாந்து போய்விட்டார்கள். இந்து என்கின்ற பெயரை கொண்டு இது ஏதோ இந்து மதம் சார்ந்த ஒரு பத்திரிகை போல் இருக்கிறது என்று நினைத்து அவர்கள் இதற்கு அனுப்பிவிட்டார்கள். உண்மை அது அல்ல அப்படின்னு அன்னைக்கு. அதுக்காக இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவன் ட்ரெடிஷனை மெயின்டைன் பண்ணுறான் பாருங்க. அந்த பத்திரிகை தன்னுடைய ட்ரெடிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது அப்படியே கண்டினியூ ஆகுது இன்னி வரைக்கும். அதனால அவன் ஹிந்து அப்படின்னு அனுப்பிச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் எழுதினான், ஜி சுப்பிரமணியர் wrote an article that Hindu religion is not in a position to deliver anything to the world அப்படின்னு எழுதி முடிச்சுட்டான். அதுக்கு லேட்டஸ்ட் எடிட்டர் எழுதுவான் இல்லையா, நல்லா பரகஸ்பதிங்க, அந்த காலத்துலேயும் நிறைய பேர் எழுதுவாங்க. அப்படி ஒருத்தன் எழுதுறான், இந்து மதத்தை புனரமைப்பது என்பது சாத்தியமே இல்லை. இந்து மதம் இஸ் கண்டெம்டு டு டை. அதனால் இந்து தர்மம்னே ஒன்று எதிர்காலத்தில் இருக்காது, அது அழியறதுக்காகவே இருக்குது. அதன் கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டு விட்டது. அதனுடைய கடைசி அத்தியாயத்தை எழுதி வச்சுட்டோம். லாஸ்ட் சாப்டர் ஹஸ் பின் ரிட்டன். புழுக்களும் நாற்றமும் அழிந்த பிணங்களை தன்னுள் கொண்டு புறத்தை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போன்றது இந்து சமுதாயம் அப்படின்னு எழுதி இந்து பத்திரிகை போட்டால், இந்து பத்திரிகை அதை ப்ராமினெண்ட்டாக அந்த லேட்டஸ்ட் எடிட்டரில் அதையும் கூட பப்ளிஷ் பண்ணிவிட்டானுங்க. இந்த மாதிரியெல்லாம் விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. அதில்
இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க இந்த தகவல்லாம் இவங்களுக்கு தெரிய வந்தது. இந்த தகவல் தெரிய வந்தபோது அலசிங்க பெருமாள் அப்படின்னு ஒரு இளைஞர் சென்னையில், இந்த அலசிங்க பெருமாள் தான் சுவாமி விவேகானந்தர் அந்த சிகாகோவுக்கு போவதற்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தா. இந்த அலசிங்க பெருமாளுக்கு இந்த லிட்ரேச்சர் படித்தோம். ஏன்னா அப்போ ஹி வாஸ் தி பிரின்சிபல் ஆஃப் தி பச்சைப்பாஸ் ஹைஸ்கூல். இங்கே பச்சைப்பாஸ் ஹைஸ்கூலில் ஹெட்மாஸ்டர். அவருக்கு வயசு 26. 26லேருந்து 28 வயசில் ஹெட்மாஸ்டர் ஆகி அவர் இங்கே ஹி வாஸ் ஏர்னிங் ஏ மந்த்லி சேலரி ஆஃப் 100 rupees. அவருடைய ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கே அந்த 100 rupees போகாது. ஆனாலும் கூட அவருக்கு சமுதாய பணிகளில் அவ்வளோ ஆர்வம். அதனால ஏதாவது தன்னுடைய கை காசை போட்டு செலவு பண்ணிக்கிட்டு நிறைய வேலை பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால இவர் என்ன பண்ணார்னாக்கா, இந்த ஹிந்துவில் வந்த நியூஸை வச்சுக்கிட்டு யாரை அனுப்பலாம் அப்படின்ன உடனே அவருக்கு பார்த்தசாரதி ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் பெரியப்பா, சரி அவரை அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் இந்த பார்த்தசாரதி ஐயங்கார் வாஸ் ஏ கிரேட் யோகி. அதனால் அவருக்கு யோகா சென்டர்லாம் நிறைய இருந்தது. அதனால் இவர் என்ன பண்ணார், யோகா சென்டருடைய யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் அங்கே போனால் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும், இவரையே அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி வச்சுடலான்னு சொல்லிவிட்டு அலசிங்க பெருமாள் டாக்டர் யோகி பார்த்தசாரதி ஐயங்கார். யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் ரெஃப்யூஸ்டு. ஏன் ரெஃப்யூஸ்டுனாக்கா, கடல் கடந்து போனாக்கா ஆச்சாரம் இல்லை, அது அனாச்சாரம், அதெல்லாம் போக முடியாது, அதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் பண்ணணும், அதனால நடக்கிற காரியம் இல்லை, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம விவேகானந்தர் இந்த இடத்துக்கு வருகிறார். இப்பொழுதும் அவருக்கு பெயர் விவேகானந்தர் இல்லை, இதை தெளிவாக புரிஞ்சுங்க. டில் ஹி அரைவ்ட் இன் மெட்ராஸ் ஹிஸ் நேம் வாஸ் நாட் விவேகானந்தா, ஒரு சன்னியாசி, ஏ வாண்டரிங் மங்க், அவ்வளோதான் அவருக்கு பேர், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஏ பரிபிராஜக சன்னியாசி. அவர் சென்னைக்கு வந்த உடனே இந்த மன்மதநாத் பட்டாச்சாரியா வீடு இங்கே சாந்தோம் ஹை ரோட்டில் இருந்தது, அங்கே தங்கியிருந்தார். இந்த மெசேஜ் எப்படி அலசிங்க பெருமாளுக்கு கிடைச்சதுன்னா, அலசிங்க பெருமாள் யோகி பரசாரதைங்காட்ட சொல்லி அதுக்கப்புறம் யாரையும் அனுப்பலான்னு யோசிச்சுக்கிட்டு மெட்ராஸில் மண்டையை திண்டாடி தன்னை மண்டையை பிடிச்சிக்கிட்டு அவர் பிச்சுக்கிட்டு திண்டாடினார். என்னடா பண்ணுறது, யாரை அனுப்புறதுன்னு சொல்லிவிட்டு, அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு ஒருத்தன் சொன்னால், உமக்கு தெரியுமா ஒரு இங்கிலீஷ் பேசுகிற சாமியார் வந்திருக்காரு, இந்த மன்மதநாத் பட்டாச்சாரியார் இருக்கார்ல, அவர் வீட்டில் தான் தங்கியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அலசிங்க பெருமாளும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை விட்டுறக்கூடாது, நம்ம போய் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றியெல்லாம் விரிவாக நான் தமிழகமும் விவேகானந்தரம்னு ஒரு டாபிக் இருக்குது நாளைக்கு. அதனால் அந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் அவருக்கு யாரெல்லாம் என்ன சப்போர்ட் பண்ணாங்கிற விஷயத்த பண்ணிக்கலாம். இப்போ அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை பேசினாங்க. ஏற்கனவே அவர் முடிவு எடுத்துட்டார். அதனால் முடிவு எடுத்ததுனால இப்போ அவர் மனசில் குழப்பம் இல்லை விவேகானந்தருக்கு. அதனால் அவர் சொல்லிட்டார், ரைட், இஃப் இட் இஸ் ஓகே ஐ எம் ப்ரிப்பேர் டு கோ. அப்போ இதுக்கு ஃபண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, ஃபண்ட்ஸு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, அதை நாங்களே வசூல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் என்ன ஒரு வித்தியாசம்னாக்க, முதலை வாளுக்கு இந்த ராமநாதபுரம் ராஜா நீங்கள் அப்படி போனீங்கன்னா நான் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் விவேகானந்தர்கிட்ட. அதனால இவர் என்ன சொன்னார், ராமநாடு ராஜா மே பி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னோடனே ராமநாடு ராஜாவை கான்டாக்ட் பண்ணோடனே ராமநாத ராஜா பேக்கட் அவுட்டு. ஏன் ராமநாதபுரம் ராஜா பேக்கட் அவுட் அப்படின்னாக்க, ஒரே ரீசன் வாஸ், இந்த ஆள் பெங்காலிக்காரன், இவன் ஏதாவது புரட்சி கிரட்சின்னு பண்ணுவான், பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு விரோதியாக போவான், நாளைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் நமக்கு சிண்டு முடிஞ்சு விட்டுருவான். அதனால் இவன் போகிறதுக்கு நாம் பணம் ஹெல்ப் பண்ணினாக்க நாளைக்கு நமக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஃபேவர் கிடைக்காது, அதனால் ஐ எம் வித் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ண முடியாது எப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இவர் சொன்னார், ராமநாதபுரம் ராஜா தான் பண்ணேன், சரி மைசூர் மகாராஜா ஏதாவது பண்ணுவாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த இடத்துல அதான் அங்கே சுவாமிஜியினுடைய கமெண்ட் என்னன்னு கேட்டாக்க, தென்னிந்திய ராஜாக்களை பற்றி எனக்கு அவ்வளவாக நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஏனென்றால் இவர்கள் ரஜபுத்திரர்கள் அல்லவே. ரஜபுத்திர ராஜாக்களாக இருந்திருந்தால் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார்கள், உயிரை கொடுத்தாவது தான் சொன்னதை செய்வான். ஆனால் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லவே. அதனால் நான் இவர்களை நம்பி நான் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தது தப்பு. யூ ட்ராப் தி ப்ரப்போசல்னார். அது என்ன, நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் வி வில் ப்ரொசீட் அப்படின்னார் அலசிங்க பெருமாள். சரி அப்படின்னா ஒன்று செய், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உன்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்சாக்க நீ போய் கலெக்ட் பண்ணிட்டு வா, அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று. சரி அது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலெக்ட் பண்ணினார். இந்த கலெக்ட் பண்ணின பணம் மொத்தம் 4,000 ரூபா வசூலானது. இதில் மைசூர் மகாராஜா கேவ் 1,500. ராமநாதன் மகாராஜா எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தானும் கொடுக்காமல் இருந்தால் கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறதுனால 500 ரூபா. மன்மதநாத் பட்டாச்சாரியா ஒரு 500 rupees, ஜஸ்டிஸ் சுப்பிரமணிய ஐயர் ஒரு 500 rupees. எல்லாருமே சேர்ந்து மற்றவங்கள்லாம் 100, 5, 50 அப்படின்னு எல்லாம் 2 ரூபாயிலேருந்து எல்லாம் வசூல் பண்ணாங்க. அவங்க ஒரு ரூபா கூட விடலை. எல்லா வீட்டுக்கும் வீடு வீடாக போவார்.
அதுக்கு ஹைதராபாத்துக்கு போனார், மைசூருக்கு போனார். அலசிங்க பெருமாள் அலையாத இடமே கிடையாது. எல்லாத்துலேயும் சேர்ந்து 4000 ரூபா ஆச்சு. 4000 ரூபா ஆன உடனே இவர் என்ன பண்ணார், சுவாமிஜி நீங்கள் வந்து இங்கேருந்து இது பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்கணும் அமெரிக்காவுக்கு போகிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு டெய்லர்கிட்ட கூட்டின்னு போய் ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே விசிட்டிங் கார்டு ஏதாவது அடிக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே சரி விசிட்டிங் கார்டெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சரி வேண்டான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாம்பேயில் போய் பண்ணிக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நண்பர்கள் பல விதங்களையும் உதவி செய்தார்கள். ஒரு செப்பல் வாங்கி கொடுத்தாங்க இவருக்கு, நீர் இனிமேல் செப்பல் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதை தவிர ஒரு கைகடியாரம் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. கைகடியாரத்தையும் ஒன்று கட்டிங்க, உங்களுக்கு டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ், யூ ஷுட் நோ யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கூட கையில் கொடுத்தாங்க. இந்த இது செருப்பு அளவு சரியில்லாமல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது அமெரிக்காவில் நான் போட்டுன்னு திண்டாடின திண்டாட்டம் இருக்க, அந்த அது போட்டாலும் கஷ்டமாக இருந்தது, போட்டு காட்டாலும் கஷ்டமாக இருந்தது. அதனால எனக்கு அடிக்கடி வலி வந்துடும். சரி இந்த கால் வலியை தொலைக்கிறதுக்கு என்னடா பண்ணலான்னு ஒரு டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் அம்மா என்கிட்டேருந்து பிடிங்கின பணம் இருக்க, அது வந்து இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு பயமாக இருக்குது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்தது. இந்த மாதிரி இவர்கள் சென்னையில் தயார் பண்ணி கொண்டு மே 31 அன்னைக்கு ஒரு செகண்ட் கிளாஸ் டிக்கெட் ஒன்று இவர் எடுத்துவிட்டார். செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டை எடுத்து இவர்கிட்ட ஒரு பெனின்சுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் ஒன்று மும்பையிலிருந்து புறப்பட்டு மே 31 அன்னைக்கு அமெரிக்கா போகக்கூடிய கப்பலில் போஸ்டனுக்கு டிக்கெட்லாம் எடுத்து கையில் கொடுத்துட்டார். இதை கொடுத்த போது மிச்சம் இருந்த பணம் 187 பவுண்டு. இதையும் உங்க கையில் இதை வச்சு மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அலசிங்க பெருமாள் அவர்கிட்ட கொடுத்துட்டார். இது நடந்துன்னு இருக்கிற போது ஜெகமோகன்லால் முன்ஷி அப்படின்னு கேத்திரி மகாராஜாவினுடைய அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி அரைவ்டு இன் சென்னை, மெட்ராஸுக்கு வந்து சேர்ந்தார் அந்த ஆள். உண்மையிலேயே அந்த கேத்திரி மகாராஜாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு விவேகானந்தா, வாஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட். ஆனால் வெரி குட் ஃப்ரெண்டுனாக்கா ரெண்டு பேரும் ஏஜ் வைஸ் ஆல்சோ அந்த மாதிரி ஏஜ் குரூப்பும் கொஞ்சம் நல்ல ஏஜ் குரூப்பு, யங் மேன். அதை தவிர நிறைய விஷயங்கள் ஒன்றா பேசி பழகினவர் கேத்திரியில் தங்கியிருந்த போது. ஆனால் மெட்ராஸில் இவர் இருக்கிறத கண்டுபிடிச்சி, மெட்ராஸில் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி அந்த வீட்டை தேடி கேத்திரி மகாராஜாவினுடைய பர்சனல் செக்ரட்டரி ஜெகமோகன்லால் முன்ஷி அவர் வந்துட்டாருங்கிறது ஆச்சரியமான விஷயம். விவேகானந்தரால் நம்ப முடியல. என்னப்பா நீங்கள் வந்திருக்க? வேற ஒன்றும் இல்லை, மகாராஜா உங்களை அழிச்சுன்னு வர சொன்னார் கேத்திரிக்கு அப்படின்னார். கேத்திரிக்கா? நான் மே 31 அன்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன், ஏன்னா ஒரு மாதம் கூட இல்லை, ஏப்ரலில் இது நடக்கிறது. நான் வந்து ஒரு மாதம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வர முடியும்? ஐ ஹவ் மேக் லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் ஜேர்னி. அதனால் அது வேறு இங்கே இருக்குது. நான் சென்னையில் இருந்தால் தான் இங்கேருந்து மும்பை போய் அங்கேருந்து நான் வந்து கப்பலில் போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் இப்போ எங்கே வருது, என்ன விசேஷம் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, மகாராஜாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஆண் குழந்தையினுடைய பர்த் செலிப்ரேஷன்ஸ் வச்சுருக்கார். அதில் நிச்சயமாக நீங்கள் சுவாமிஜி கலந்துக்கணுங்கிறது அவருடைய ஆசை அப்படின்னார். நான் எங்கேருந்து வருது இவ்வளோ தூரம் அப்படின்னார் இவர். அவர் ஜெகமோகன்லால் முன்ஷி சொன்னார், நான் யாருங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. கேத்திரி மகாராஜாவினுடைய பர்சனல் செக்ரட்டரி. ஒரு மகாராஜா ஒரு பர்சனல் செக்ரட்டரி ஒருத்தனை வச்சிருக்காருனாக்கா அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த காரியம் ஆகலைன்னு சொல்லிட்டு திரும்பி வரவனா பார்த்து பர்சனல் செக்ரட்டரி அவனை வச்சுக்க மாட்டான். அதனால இங்கிருந்து நீர் வராமல் நான் போக மாட்டேன், உம்மை கூட்டிக்காமல் போயிடுவேன். நான் மட்டுக்கு வெறுங்கையோடு போயிட்டு சுவாமிஜி வர முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு போய் சொல்லுவேன்னு நினச்சிக்காதையும். நிச்சயமாக என் கூட வரீர். உமக்கு என்ன ப்ராப்ளம்? மும்பையில் மே 31 அன்னைக்கு பெனின்சுலார் அந்த கப்பலில் ஏறணும், அவ்வளோதானே உமக்கு. அதை மட்டும் என்கிட்ட சொல்லும், பாக்கி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுவேன். அங்கேருந்து மும்பையில் கொண்டு வந்து மே 31 அன்னைக்கு ஏற்றி வைக்க வேண்டியது எங்கள் கடமை. இப்போ நேர் புறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சின்னு போயிட்டார். இந்த கேத்திரிக்கு அவர் போகிறதுக்கான ஏற்பட்ட சூழ்நிலையும் பகவான் பண்ணினான். ரெண்டு காரணத்திற்காக பகவான் பண்ணினான். கேத்திரிக்கு அவர் போனது ஆக்சுவலாக ஏன் அந்த பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு இவர் கூப்பிட்டார் அப்படின்னாக்கா, கேத்திரி மகாராஜா அஜித் சிங் அவனுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாளைக்கு பேச்சுவாக்கில் சுவாமிஜிகிட்ட பேசிகிட்டு இருக்கிற போது அஜித் சிங் சொன்னால், எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் கூட எனக்கு பின்னால் இந்த சமஸ்தானத்தை ரூல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாரிசு இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். இவர் ஒன்றும் பிள்ளை வரம் கொடுக்குற சாமியாரும் இல்லை, அவன் எந்த சாமியாரை கண்டாலும் உடனே எனக்கு பிள்ளை வரக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ராஜாவும் அவன் இல்லை. ரெண்டு பேருமே அப்படி இல்லை. இருந்தாலும் கேஷுவலாக பேசினாங்க. இந்த கேஷுவலாக பேசும்போது இவர் என்ன சொல்லிவிட்டார், கேஷுவலாக பதில் சொல்லி, யூ டோன்ட் வரி, வெரி சூன் யூ வில் கெட் எ மேல் சைல்டு அப்படின்னு சொல்லிவிட்டார். அவ்வளோதான். அது சும்மா அவர் ஆறுதல் சொல்கிறதுக்காக சொன்னது. அது ஒன்றும் வரமும் இல்லை இதுவும் இல்லை. இப்போ அப்படிப்பட்ட சாமியாரே இல்லையே இவர். அதனால் வரம் கொடுக்கறதுக்கெல்லாம் அவரையும் அலையிறாரு. அதனால் சரின்னு சொல்லி முடிச்சுவிட்டார். முடிச்சதுக்கப்புறம் என்ன வேடிக்கைன்னாக்கா, உண்மையிலேயே இவர் என்னைக்கு சொல்லிட்டு வந்தாரோ, சொல்லிட்டு வந்த உடனே இப்போ 1 இயர் தான் ஆகுது.
அந்த பீரியடுக்குள்ள ஹி காட் ஏ சைல்டு. அவர் என்ன நினச்சிவிட்டாரு, விவேகானந்தர் சொன்னார் அதனால தான் நமக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆளை எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கொண்டு இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்ஸுக்குனார். அதுக்காக தான் இவர் போனார். ஆனால் போனது அதுக்காக இல்லைங்கிறது பகவானுடைய சிஸ்டம். அதில் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் அது வேறு இருந்தது. அது என்னன்னு கேட்டால், அங்கே போன உடனே இந்த ஃபங்க்ஷன்லாம் கலந்துட்ட உடனே இவர் சிகாகோவுக்கு போகிறாங்கிற விஷயத்தை ராஜா அனௌன்ஸ் பண்ணினார் எல்லார்ட்டையும். கேத்ரி மகாராஜ் ஆல்சோ ஹெல்ப்டு இன் லாட். அவருக்கு சூட்டு கோட்டு தயார் பண்ணுறது அது இது எல்லாத்துலையும் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் இவரை வழி அனுப்புறதுக்காக ஜெய்ப்பூர் வரைக்கும் வந்து ஜெய்ப்பூரில் பேலஸில் ஒரு சின்ன சென்ட் ஆஃப் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு ஜெய்ப்பூர்லேருந்து மும்பைக்கு இவரை வழி அனுப்பணும். அது இங்கே ஜெகமோகன்லால் முன்ஷி வில் அக்கம்பெனிங்கும் அப் டு மும்பை. அதனால் அங்கேருந்து போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல ஒரு பிரிவு சென்ட் ஆஃப் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருந்தார். அந்த சென்ட் ஆஃப் ப்ரோக்ராம் நடந்து அந்த பேலஸ் இருக்கிற போது ஒரு லேடி அவளுடைய ஒரு கச்சேரி ஒன்று நடக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணினாங்க. இந்த கச்சேரியானது கீழ் தளத்தில் நடக்கிறது. இந்த மாதிரி இடத்துல மேல் மாடியில் தங்கியிருக்கார் சுவாமிஜி. அப்போ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லேடி, அந்த காலத்துலலாம் இந்த பாடுகிற பெண்கள், கணிகைகள், அதை ஆடுகிற பெண்கள், இவா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிலேருந்து வருவாங்க. மற்றவங்க யாரும் பாடுறது ஆடுறதெல்லாம் கிடையாது. அவள் வந்து முற்கா தாசிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கணிகையர் குலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குலத்தை சேர்ந்த பெண்கள் தான் பாடுவாங்க. அதுக்கு ராஜாக்கள் மற்ற கிரகஸ்தர்கள் போகிறது இயல்பு. ஒரு சன்னியாசி போனால் அது கௌரவ குறைச்சல் நினச்சிக்கிட்டு சுவாமிஜி என்ன பண்ணிவிட்டாரு, மேல் மாடியில் இவர் தங்கியிருந்தார்னு சுவாமிஜி இது ராஜா ஒரு ஆள் அனுப்பிச்சு இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகிறது, விவேகானந்தர் கீழே வர சொல்லுங்கன்னார். விவேகானந்தர் பேர் கிடையாது அப்போ மறுபடியும். அப்போ சாமியாரை கீழே வர சொல்லுன்னார். சரின்னு சொல்லிட்டு சாமியார் வர முடியாதுன்ட்டார். அது ஒரு கணிகை பாடுற இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னு சொல்லி ராஜா காதில் இவன் சொல்கிறான். இதை அந்த பொண்ணு கேட்டுவிட்டா. ஒரு சன்னியாசி தன்னை ரொம்ப துச்சமாக நினச்சி இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டானே. உடனே இவன் என்ன பண்ணினா, சூர்தாசருடைய ஒரு பாட்டு, முதல் பாட்டை அதை எடுத்து ஆரம்பித்தான். சூர்தாசருடைய பாட்டு ஹமாரே பிரபு அவகுணு சித்தன தாரோ அப்படிங்கிற சாங். இந்த ஹமாரே பிரபு அவகுணு சித்தன தாரோ அப்படிங்கிறதுக்கு அபலை எந்தன் அவகுணம் கண்டு அலட்சியப்படுத்தாதே பிரபுவே, சமதரிசனம் அன்றோ ஞானியின் அடையாளம், பஞ்சலோகத்தால் ஆகும் பதுமையில் இரும்பும் அங்கு இடம்பெறும் தானே, கொலையாளியின் கரத்தில் கத்தியாய் இருப்பதும் இரும்பே, பதுமையாய் இருப்பதும் கத்தியாய் இருப்பதும் இரும்பின் குற்றம் அல்லவே, ரசவாதி ஒருவன் இரண்டையும் பொன்னாக மாற்ற முடியுமன்றோ, பாவத்தை பார்த்து என்னை தள்ளாதே பிரபுவே, யமுனையின் நீரும் சாக்கடை நீரும் கங்கையில் கலந்திட புனித நீராய் மாறிடுமன்றோ, இழிந்தவள் என்று என்னை தள்ளாதே இறைவா, கருணை கண்கொண்டு என்னை கடைத்தேற்று அப்படிங்கிற அர்த்தம் துணிக்கக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டு தனக்கே உரித்தான அந்த அழகான குரல் எடுத்து அவள் பாடிட்டான். இந்த பாட்டு சுவாமிஜி மேல் மாடியில் இருந்தாலும் கூட அவருடைய ரூமில் அது எதிரொலிச்சது. இந்த பாட்டை கேட்ட உடனே அங்கிருந்து கடகடகடன்னு இறங்கி வந்தார். அப்படியே அவளுடைய காதில் விழுந்தார். அம்மா, எனக்கு பாடம் புகட்டுவதற்கென்றே நீ வந்திருக்கிறாய். நான் ஒரு அத்வைதி. அத்வைத வேதாந்தத்தை உலகம் முழுக்க பரப்பணும்னு முடிவு பண்ணி இருக்கிறவன். அப்பேற்பட்டவன் வாழ்க்கையில் அப்படி ப்ராக்டிக்கலாக அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாமா? ஆனால் அதே நேரத்தில் நான் போய் உங்கள்கிட்ட டிஃபரன்ஸ் பார்த்தேன் இல்லையா? இப்போ இவர் மனசில் என்ன எண்ணம் வந்தது, டேய் உன்னுடைய குருமகராஜ் எப்படி இருந்தார், அவர் என்னைக்காவது டிஃபரன்ஸ் பார்த்துருக்கிறாரா? ஒரு குடிகாரன், காமாந்தகன், ஸ்திரீலோலன், அப்பேற்பட்ட கிரீஷ் சந்திர கோஷ் அவனையும் சிஷ்யனாக ஏற்றுக்கிட்டாரு, சன்னியாசத்துக்கு பக்குவப்படுத்தினார். நரேந்திரன், நீ எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதன், உன்னையும் அவர் சன்னியாசத்துக்கு பக்குவப்படுத்தினார். உன்னுடைய குருவினுடைய பார்வையில் நரேந்திரன் என்றோ கிரீஷ் சந்திர கோஷ் என்பதாகவோ அவருக்கு இரண்டு விதமான அபிப்பிராயமே கிடையாது. இரண்டு பேரையும் அவரால் உயர்த்த முடிந்தது. அப்பேற்பட்ட ரசவாதி அவர். அது மட்டுமல்ல, பகவான் புத்தர் ஆம்ரபாலி என்ற கணிகையினுடைய அழைப்பை ஏற்று மற்றவர்களுடைய அழைப்பை புறக்கணித்து அவளுடைய வீட்டிற்கு போகவில்லையா? அப்பேற்பட்ட ஞானிகள் மகான்களெல்லாம் அப்படி செய்திருக்கிற பொழுது நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? அந்த ஆம்ரபாலி ஒரு புத்த பிக்ஷுனியாக மாறினாளே, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, இது சுவாமிஜி மனசு சொன்ன உடனே அவர் வந்து காலில் விழுந்து, எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை போட்டிட்டம்மா, எனக்கு இது ரொம்ப அவசியம் இந்த நேரத்தில், இது நான் இனிமேல் வாழ்க்கையில் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு இதை சொல்லிவிட்டு சுவாமிஜி எழுதுகிறார். At the age of 30, I started learning to live in the same building where a prostitute lived without any mental disturbance.
நான் எப்பேற்பட்ட நிலைக்கு பக்குவப்பட்டுட்டேன்னாக்கா, அதுக்கப்புறம் என் பக்கத்துலேயே அதே ரூம்லேயே கூட வேற ஒரு பொண்ணு, ரொம்ப மோசமான ஒரு பெண்ணு, கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தங்கி இருந்தா கூட எனக்கு அது தீட்டாகவோ தப்பாகவோ அல்லது நான் அதற்கனால பாதிக்கப்படுவேன் என்கின்ற நிலையோ கடந்து விட்டேன். அப்பேற்பட்ட உயர்ந்த நிலைக்கு நான் போய்விட்டேன்னு. இதை எப்படி பார்க்கணும்னா, ஆதிசங்கரருக்கு காசியில் அவர் உலகம் முழுக்க அத்வைதத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி பகவான் அவருக்கு ஒரு பாடம் சொல்கிறதுக்காக அன்னைக்கு ஒருத்தனை அனுப்பிச்சான், ஒரு புலையன். இன்னைக்கு ஒரு கணிகையை இங்கே அனுப்பிச்சான். ரெண்டு பேருக்கும் ஒன்று தான். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் இம்பேக்ட் ஆன் த சொசைட்டி, த மெசேஜ் தட் யூ வில் பி டெலிவரிங், அது வெறுமன வாய்ப்பேச்சாக இருந்தால் போறாது. வாய்ப்பேச்சாக இருந்தால் போறாது. இதனுடைய தாக்கத்தை நம்ம இங்கே பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸில் பார்க்க போகிறோம். இது இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு ஒன்று கிடைக்கலனாக்க இவரால் அந்த இம்பேக்ட் அங்கே கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. அந்த இம்பேக்டை இவரால் கிரியேட் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, இனிமே எனக்கு ஒரு புலையனுக்கும் அல்லது ஒரு கணிகைக்கும் அல்லது எனக்கும் பிராமணனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, நான் எல்லாரையும் சமதிருஷ்டியோடு பார்ப்பேன் அப்படி என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய பாடமானது இங்கே கிடைச்சது. அதுக்கப்புறம் இவரை வழி அனுப்பிச்சு மும்பையில் கொண்டு போய் விடுன்னு ஜெகமோகன்லால் முன்ஷிகிட்ட சொல்லி கிளம்புற போது மகாராஜா சொன்னார், உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் சுவாமிஜின்னார். என்னன்னார், நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கவே இல்லையா, பேர் வச்சுக்கவே இல்லையா. இப்போ உலக மத மாநாட்டில் கலந்துக்க போகிறீங்க. ஒரு காலம் அங்கே நீங்கள் இம்பேக்ட் கிரியேட் பண்ணலாம், அதனால ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படலாம், உலகம் முழுக்க உங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம். அப்போ உங்களுக்குன்னு ஒரு பெர்மனண்ட் பேர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெர்மனண்ட் பேரை வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு. இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, இவர் ராமகிருஷ்ணருடைய மறைவுக்கு பின்னால நேற்றைய தினம் நான் நாம தீட்சை எடுத்துக்கொண்டார்கள்னு சொன்னேன். 16 பேர் நாம தீட்சை எடுத்துக்கொண்டார்கள், சன்னியாச நாம தீட்சை. எல்லாரும் சன்னியாசி பேர் வச்சுட்டா, தன்னுடைய பேரை மாற்றி சன்னியாச நாமம். எல்லாருக்கும் பேர் இவர் தான் கொடுத்தார். இவனுக்கு அந்த பேர், அவனுக்கு அந்த பேர், இவனுக்கு இந்த பேருன்னு அப்படி 16 பேருக்கு கொடுக்குற போது அந்த 16ல் இவரும் ஒருத்தர். அதனால தனக்கு என்ன பேர் வச்சுக்கலான்னு பார்த்தார். அதனால அந்த நேரத்தில் அந்த விராஜ ஹோமம் முடிஞ்சு அந்த சன்னியாச நாம தீட்சை நடக்கிற போது தன்னுடைய பேர் விவிதிஷானந்தா அப்படின்னு சொல்லிவிட்டார். இவராகவே சொல்லிவிட்டார், என் பேர் விவிதிஷானந்தான்னு இருக்கட்டும்னு. ஏன்னாக்க முதல்ல அவருக்கு ஐடியா என்னன்னா, ராமகிருஷ்ணானந்தான்னு வச்சுக்கணும்னு பார்த்தார். தன்னுடைய பெயரை ராமகிருஷ்ணானந்தான்னு வச்சுக்கணும். ஏன்னா ராமகிருஷ்ணனுடைய சீடர், நான் ராமகிருஷ்ணருடைய பெயரை உலகில் பரப்புவதற்காக வந்திருக்கிறேன், அதனால அவருடைய பெயரில் தான் தன்னுடைய சன்னியாச நாமம் இருக்கணும்னு ஆசை இவருக்கு. ஆனால் பக்கத்தில் சசி மகாராஜை பார்த்த உடனே அந்த வார்த்தைக்கும் அந்த பெயருக்கும் பொருத்தமானவர் இவன் தானே தவிர நான் இல்லை, இவன் தான் ராமகிருஷ்ணர் அப்படியே தவமாக பண்ணி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறவன், அதனால இவனுக்கு தான் அந்த பேர் பொருத்தம், எனக்கு அந்த பேர் பொருத்தம் இல்லை என்று சொல்லி அவனுக்கு அந்த ராமகிருஷ்ணானந்தாங்கிற பேரை முடிச்சு விட்டார். இப்போ தன் பேர், அதனால என்ன பேர் வைக்கிறதுன்னு பார்த்தார். வாய்க்கு வந்த பேர் தானே, அதனால டபக்குன்னு விவிதிஷானந்தான்னு ஒன்று வந்தது. சரி விவிதிஷானந்தா என் பேர் அப்படின்ட்டார். இது அன்னைக்கு நாம தீட்சை ஏற்றுக்கிற போது சொன்ன அவரே சொல்லின்ற பேர். அதுக்கப்புறம் இந்த பெயரை அவரே மறந்துவிட்டார். இது என்ன ஏதாவது ரெக்கார்டா, ஏதாவது நினைவு வச்சுக்கிறதுக்கு யாராவது கூப்பிடுறாளா, உத்தரம் இல்லையா. அதனால எங்கே போகிறது, எங்கே போனாலும் இவருக்கு விவிதிஷானந்தான்னு யார் கூப்பிடுவா, நிறையன்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இருக்கு. அந்த மாதிரிலாம் பல பேர் சுவாமிஜின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இவரை யார் போய் விவிதிஷானந்தான்னு கூப்பிட போகிறா அந்த பேர் வரத்துக்கு. அதனால இல்லை, திடீர்னு எங்கேயாவது முக்காவாசி ஊரில் இவர் பேரை யாரும் கேட்க மாட்டான். சாமியார் வந்திருக்காருமா, சுவாமி என்ன வேணும்மா, சுவாமிஜி அப்படிம்மா, பாபாஜி அப்படிம்மா, இப்படி தான் பேரெலாம் நம்ம ஊரில். சாமியார்களுக்கு எதுக்கு பேர், அதனால ஏதாவது ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்த்துட்டு போகிறான், முடிஞ்சு போச்சு. அதனால அந்த மாதிரி இருந்தது போது இவர் சமயத்தில் ஏதாவது ஒரு ஊரில் திடீர்னு சுவாமிஜி வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு எவனா கேட்டுருவான். மை நேம் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிற மாதிரி சொல்லிவிட்டு மை நேம் இஸ் சச்சிதானந்தா அப்படிம்பார். சரின்னு அவன் சச்சிதானந்தான்னு நினச்சிட்டு இருப்பான். இவருக்கு அடுத்த ஊருக்கு போகும்போது முதல் ஊரில் சச்சிதானந்தான்னு சொன்னோங்கிறதே மறந்துடும். அதனால் அந்த ஊரில் இருக்கிறவன் எவனாவது சுவாமிஜி வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு எவனா எதாச்சா கேட்டான்னாக்கா மை நேம் இஸ் விவிதிஷானந்தா அப்படிமா. விவிதிஷானந்தாவா சச்சிதானந்தாவா, இந்த பேரா அந்த பேரா, எந்த பேரை பற்றி இவர் கவலைப்படலை, இது வரைக்கும் வச்சுக்கவும் இல்லை. கன்னியாகுமரிக்கு வருகிற போது அவருக்கு பேர் கிடையாது. அதனால தான் சாமியார் ஒருத்தர் வந்தார், பெங்காலி சாமியாருன்னு சொன்னால் அவனுக்கு தெரிஞ்ச, மற்றபடி ஒன்றும் தெரியாது. அப்பேற்பட்டவர் தான் அங்கே இருந்த போது. இங்கே வந்தபோது மெட்ராஸில் அலசிங்க பெருமாளை பார்க்குற போது அதான் நிலமை, அவருக்கு பேர் தெரியாது. சச்சிதானந்தாவா விவிதிஷானந்தாவா அந்த பேரை யார் கேட்டா, சுவாமிஜி சுவாமிஜி தானே கூப்பிடுவாங்க. எதுக்காக அவங்க பேரை பற்றி கவலைப்படுறாங்க. இப்போ அஜித் சிங் கேட்டார், சுவாமிஜி உமக்கு ஒரு பெர்மனண்ட் நேம் வேணும், இனிமேல் அந்த பேரை மாற்றிக்கப்படாது, அந்த பேரை தான் பெர்மனண்ட்டாக எங்கேயும் பயன்படுத்தணும்
அதில் தான் நீங்கள் உலகம் முழுக்க தெரியணும். ஏன்னா உலகத்துக்கு ஒரே பேரில் ஐடென்டிஃபை ஆனால் தான் உலகம் உங்களை மதிக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஊரில் ஒரு பேர் அந்த ஊரில் ஒரு பேர்னா யாருன்னு குழப்பம் வந்துடும். அதனால் அது வேண்டாம் அப்படின்னா. எஸ், வாட் யூ சே இஸ் ப்ராபப்ளி ரைட். ஐ ஷுட் ஹேவ் எ பெர்மனன்ட் நேம் ஹியர் ஆஃப்டர். ஐ ஷுட் நாட் சேஞ்ச் தி நேம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. தட் இஸ் குட், தட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொன்ன உடனே வில் யூ அலோவ் மீ டு கிவ் யூ நேம் அப்படின்னு கேட்டான். அந்த நேம் நாமகரணத்தை சூட்டுக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்னா அஜித் சிங். அந்த நாமகரணத்தை நான் கொடுப்பேன், நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னா. பெஸ்ட், உன்னை விட எனக்கு யாரா இருக்கா? நீ ஒரு பேர் சொல்லு, நீ என்ன பேர் சொல்றியோ அதான் இனிமேல் எனக்கு பேர் அப்படின்னா. உடனே அவன் சொன்னான், விவேகமும் ஆனந்தமும் ஒன்றாக இருக்கக்கூடிய நீங்கள் இனிமேல் விவேகானந்தர் என்பதாகவே அறியப்பட வேண்டும். இந்த உலகம் முழுக்க உங்கள் பேர் விவேகானந்தர் அப்படின்னு தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது, அதான் உங்களுக்கு பொருத்தமான பெயர் அப்படின்னு அவன் சொன்னான். இவர் பார்த்தா ரொம்ப அருமையான பெயர், ரொம்ப அருமையாக இருக்கிறது, ஆப்ட் அப்படின்னு சொல்லிவிட்டார். சரின்னு சொல்லிவிட்டு விவேகானந்தா. இதில் என்னன்னா, அமெரிக்காவுக்கு போய் இதுக்கப்புறம் தான் அவருடைய லெட்டரில் விவேகானந்தான்னு சைன் பண்ணுறார் அவர். ஆல் லெட்டர்ஸ் ஆர் சைன்டு பை விவேகானந்தா அப்படிங்கிற பேரில் சைன் பண்ணுறது இன்னும் இந்த இடத்துல இருந்து தான். இதுக்கு முன்னாடி எங்கேயுமே லெட்டரில் எங்கேயும் விவேகானந்தான்னு சிக்னேச்சரே கிடையாது. ஒரு தடவை திடீர்னு அவருக்கு இந்த விவேகானந்தான்னு சைன் பண்ணுறதே மறந்து போய் ஏதோ ஒரு ஞாபகத்தில் என்ன பேருன்னு யோசிச்சுட்டே இருந்தபோது சச்சிதானந்தான்னு வந்து ஏதோ ஒன்று எழுத ஆரம்பிச்சு விட்டார். அப்புறம் டக்குன்னு அடிச்சுவிட்டு இல்லை விவேகானந்தா தான் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எக்ஸப்ட் ஒன் லெட்டர் there is no evidence that he had any other name. விவேகானந்தாங்கிற பேரில் தான் he became popular. அதனால தான் இன்றைக்கி நமக்கு என்ன புரியணும்னா, விவேகானந்தா was born only in 1893 on September 11th in the Parliament of Religions. அன்றைக்கி தான் உலகம் முழுக்க விவேகானந்தர்னு ஒருத்தர் பிறந்தார். அதுக்கு இன்னைக்கு இந்த ஜெய்ப்பூரில் இவன் பேர் கொடுத்தோடனே எங்கே விவேகானந்தர் பிறந்தது உலகத்துக்கு எப்படி தெரியும்? உலகத்துக்கு என்னைக்கு தெரிஞ்சுது? அந்த செப்டம்பர் 11, 1893 இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் அதில் இவர் அட்ரஸ் பண்ணினோன்னு அன்றைக்கி சாயங்காலம் வாசலில் போஸ்டர் அடித்து ஒட்டிவிட்டான்ல. அந்த போஸ்டர் அடித்து ஒட்டினது தானே முதல்ல இவர் பேரை வந்து பாப்புலராக கொண்டு வந்தது. அதனால இந்த விவேகானந்தா அப்படிங்கிற பாண்ட், விவேகானந்தா வென் ஹி வாஸ் பார்ன் அப்படின்னா ஆன் September 11th, 1893. How many years he lived? Only for 9 years. 1902 July 4th he passed away. 9 வருஷம்தான் விவேகானந்தருங்கிறவர் வாழ்ந்தார். 1863 நரேந்திரன் பிறந்தான். திலேன்னு அவனுக்கு பேர், நரேந்திரன்கிறவன் பிறந்தது தான் நரேந்திரநாத் தத்தா. he was born on January 12th, 1863. அதைத்தான் இன்றைய தினம் அவருடைய ஜென்ம திதி அப்படி என்பதாக ராமகிருஷ்ணா மட்டில் இன்னைக்கு தான் அவருடைய ஜென்ம திதி கொண்டாடுகிறார்கள். இந்த 150வது அப்படின்னு சொல்கிறோமே, அந்த 150வது ஜென்ம திவஸ் 1863 to 2013 இந்த இயர். அதுக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு தான் கொண்டாடப்படுகிறது. ஜென்ம திதியை வச்சு தான் கொண்டாடுற பழக்கம். இந்த ஜென்ம திதி அப்படின்னு வருகிற போது சப்தமி திதி அவர் பிறந்தது, கிருஷ்ணபக்ஷ சப்தமி திதி. அது January 12th அப்படிங்கிறது அன்றைக்கி இருந்த பெங்காலி கேலண்டரில் மகர சங்கராந்தி. நான் உடனே கம்ப்யூட்டரில் போட்டு 1863 மகர சங்கராந்தி வென் இட் கேம் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா January 12th வரதுக்கு வாய்ப்பு இல்லையே, அது எப்படி January 12th வந்திருக்கணும்னு. ஆனால் பெங்காலி கேலண்டரில் தான் அவங்க இன்னி வரைக்கும் அவருடைய பயோகிராஃபியில் அது மகர சங்கராந்தி டே மகர சங்கராந்தி டேன்னு தான் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் 1863 மகர சங்கராந்தி fell on January 13th, not on 12th. But he was born on January 12th, morning 6 o'clock, 33 minutes, 33 seconds. மார்னிங் 6 மணிக்கு 33 நிமிஷம் 33 செகண்டுக்கு அவர் பிறந்திருக்கார். அதனால் நரேந்திரநாத் தத்தா ஆக்சுவலி வாஸ் பார்ன் இன் 1863 ஆன் January 12th. அன்றைக்கி என்ன திதி அப்படின்னா சப்தமி திதி. இந்த சப்தமி திதி நம்மூர் கேலண்டர் பஞ்சாங்கத்தின்படி நேத்திக்கு சப்தமி, இன்றைக்கி அஷ்டமி. நேத்திக்கு தான் 54 நாள் என்னமோ சப்தமி இருந்திருக்கு. ஆனால் பெங்காலில் எப்படி கொண்டாடுறாளோ அதைத்தான் நம்ம ராமகிருஷ்ணா மட்டில் இங்கே கொண்டாடுறாங்க. அதனால் வங்காளத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தில் ப்ராபப்ளி நேத்திக்கு இன்னைக்கு சப்தமியாக இருக்கும். அதனால் இந்த சப்தமி திதி இன்னைக்கு கொண்டாடுகிறார்கள். அதனால் இங்கே விவேகானந்தருங்கிற பெயரும் விவேகானந்தருடைய ஜனனமும் இப்பொழுதுதான் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். அவரை கொண்டு போய் மும்பையில் ஏற்றி விட்டாங்க. மும்பையில் இவரை வழி அனுப்புறதுக்காக அலசிங்க பெருமாள் எடுக்காம ஆல் தி வே ஃப்ரம் சென்னை அவரை வழி அனுப்பிச்சி விட்டார். செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டை ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டாக கேத்ரி மகாராஜா மாற்ற சொன்னார். அது செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டை மாற்றிவிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை எடுத்து கொடுங்கன்னார். அதனால் இப்போ ஏற்கனவே செகண்ட் கிளாஸ் டிக்கெட் இவருக்கு வாங்கியிருந்தது. ஏன்னா மெட்ராஸில் கலெக்ட் ஆன பணத்தில் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது. அதனால் ஒரு செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டை வாங்கி விட்டான். இப்போ அது ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை மாற்றி இவரை ஏற்றி விட்டாங்க. அவர் பயணம் போய் சேர்ந்தார்.
போய் சேர்ந்த உடனே தான் இவருக்கு இந்த அனுப்பிச்சவங்களுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுது, அங்கே போய் சேர்ந்த இவருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுது. அது என்னன்னாக்க, நம்ம மாட்டுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு ஆளை அனுப்பிச்சி விட்டா அவன் மாட்டுக்கு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸில் போய் பேசுவான் அப்படிங்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனங்கிறதே இவங்களுக்கு ஒருத்தருக்குமே தெரியல, ஒருத்தனுக்குமே தெரியல. இவன் என்ன பண்ணியிருக்கணும், இவ்வளவு ஏற்பாடு பண்ணினவனுங்க, இவர் எதை சார்பாக வருகிறார், இவர் அங்கே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு டெலிகேட்டாக போடுறதுன்னா அந்த டெலிகேட் பெருசாக அந்த எப்படி பதிவு பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெலிகேட்ஸ் எப்படி நடக்குது, அதுக்கு என்ன மெத்தடு, அதுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது பார்க்கணுமா வேண்டாமா? ஒன்றுமே கிடையாது. அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படலை. அதனால் பேசாமல் அவன் மட்டுக்கு விட்டுவிட்டோம். சரின்னு சொல்லிட்டு இவர் மட்டுக்கு புறப்பட்டு போயிட்டார். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், அங்கே சிகாகோவுக்கு போயிடுவார். சிகாகோ பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸில் இவருக்கு என்ன எண்ணம்னா, நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுவிட்டோம், பணத்தையும் கையில் கொஞ்சம் கொடுத்துருக்கோம், இந்த பணம் செலவாகிற வரைக்கும் பார்ப்போம், செலவாகலைன்னா அவர் திரும்பி வர்றார், அவரே பார்த்துக்கிறார், நமக்கு என்ன கவலை. அதுக்கப்புறம் ஒரு பார்லிமெண்ட்டில் எப்படியும் பேசணுங்கிற ஆசையில் அனுப்பிச்சுட்டோமே தவிர அங்கே என்ன நடக்க போகிறதுங்கிறத பற்றி இவனும் கவலைப்படல. விவேகானந்தர் அங்கே லேண்ட் ஆகிற வரைக்கும் அவரும் கவலைப்படவே இல்லை. அங்கே லேண்ட் ஆனோன்னு தான் அவருக்கு புரிஞ்சுது, இட் இஸ் நாட் தட் ஈஸி அப்படிங்கிறத. எப்படியோ சிகாகோவுக்கு சேர்ந்தார். சிகாகோவில் உலக வியக்க வைக்கக்கூடிய கண்காட்சி, விளக்க வைக்கக்கூடிய கண்காட்சி 150 மைல். ஒருத்தன் அந்த முழுக்க அந்த கண்காட்சியை பார்க்கணுன்னாக்க எத்தனை மைல் நடக்கணும் அப்படின்னாக்க 150 மைல் நடந்தால் தான் அந்த கண்காட்சியை முழுக்க பார்க்க முடியும். அப்படின்னா அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்குங்கிற கற்பனை. அது மட்டும் இல்லை, சுவாமிஜி வியந்தது எழுதியிருக்கிறார், ஐ வாஸ் டோட்டலி டயர்டு. இது ஒரு நாள் 2 நாள்லேயே ஒரு மாதத்துலேயே பார்க்கக்கூடிய விஷயமே இல்லை. ஆகவே அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருந்தது. இந்த உலகம் எவ்வளோ முன்னேறி இருக்கிறது என்பதெல்லாம் அங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் அவங்க பண்ணிட்டாங்க. இந்த பார்லிமெண்ட்டை கூட்டினாங்க இல்லையா, அந்த பார்லிமெண்ட்டை கூட்டினவங்களுக்கு ஒரு உத்தேசம் இருந்தது. அந்த உத்தேசம் என்னன்னா, நாம் ஏற்கனவே எந்தெந்த மதத்தை கூப்பிடுறதுன்னு நம்ம கையில் தான் இருக்குது, நாம் தான் கூப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அவன் நம்மளை மீறி அவனை இங்கே வந்துட முடியாது. அதனால் அவனை கூப்பிட போகிறோம். வரவங்க எல்லாருமே என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் கூட நாமளே தான் முடிவு பண்ண போகிறோம். அதனால் அதுலேயும் கூட ஒரு பெரிய அளவில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நிச்சயமாக நம்மளை மீறி எதுவும் நடந்துடாது அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பேரோஸ் என்ன பண்ணால், எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பிச்சான். பாரத நாட்டிலேருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வெண்ட். ஆனால் சனாதன இந்து தர்மத்தினுடைய பிரதிநிதியாக யாரும் போகலை. ஏன்னா சனாதன இந்து தர்மத்துக்கு யாருக்கு லெட்டர் போடுவான் அவன்? சனாதன இந்து தர்மத்துக்கு யாருக்கு லெட்டர் போடுறது? எந்த ஆர்கனைசேஷன் சார்பில் ஆளை அனுப்புவானுங்க? ஒத்தனை இல்லையே, அப்படி ஒரு ஆர்கனைசேஷனே இல்லையே. நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், எ நீட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் இன் திஸ் எரா. அது ரொம்ப அவசியங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு ரிலீஜியன் ஹவெவர் இட் மே பி சுப்ரீம், ஆனால் உலகத்தில் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கிற உலகத்திற்கு ஒரு ஆர்கனைசேஷன் அது இல்லாமல் அவன் யாருக்கு அட்ரஸ் பண்ணுவான்? சங்கராச்சாரியாருக்கு அட்ரஸ் பண்ணுவானா? அவர் போவார? அவர் தான் கடல் கடந்தாலே மகாபாவம் சொல்லிட்டு இருந்தவர். எந்த சங்கராச்சாரியாருக்கு எழுதுவான்? அது யாருக்கு, எந்த சங்கராச்சாரியாரும் அட்ரஸ் பண்ணுவான்? அதனால யாருக்கும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தம் கிடையாது. மத்வாச்சாரியாருக்கு அட்ரஸ் பண்ணுவானா, இல்லை ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்கு அட்ரஸ் பண்ணுவானா? எப்படியோ தகவல் தெரிஞ்சு ஒரு பார்சாரதிங்கார நீ போகலான்னு சொல்லி நம்ம ஒரு அழகி சிங்க பெருமாள், அழகிய சிங்க பெருமாள் அவருடைய பேர். ஆனால் ராமகிருஷ்ணா மட்டனுடைய லிட்ரேச்சர் எல்லாத்திலுமே விவேகானந்தர் இந்த அழகிய சிங்க பெருமாளுங்கிற பெயரை ஜென்மத்திலே உச்சரிக்கவே முடியல அவரால். ஏன்னா சாதாரணமாகவே பெங்காலிஸுக்கு உச்சரிக்கவே முடியாது. அதாவது நீங்கள் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே ரொம்ப அழகாக சொல்லுவோம் நம்ம. அவன் தர்மக்கேத்ரே குருக்கேத்ரே, அவன் எவ்வளவுதான் படிச்சிருக்கட்டுமே, அவனுடைய நாக்கில் நீங்கள் தர்மப்புல்ல போட்டு சுட்டு பொசிக்கினா கூட இந்த க்ஷேத்ரேங்கிற வார்த்தையை அவன் ஜென்மத்திலையும் உச்சரிக்க முடியாது. தர்மக்கேத்ரே குருக்கேத்ரே அப்படிமா. நீங்கள் விவேகானந்தா அப்படின்னா அவன் விவேகானந்தா அப்படிமா. நீங்கள் அரவிந்தர் அப்படின்னாக்கா அரபிண்டோ அப்படிமா. அவனால் ஜென்மத்திலையும் அந்த சமஸ்கிருத உச்சரிப்பெல்லாம் அவனுக்கு அவ்வளவு தெளிவாகவே வரவே வராது. அதனால இவருக்கு அழகிய சிங்க பெருமாள்ங்கிறது ழகரம் வேற இருக்கு. இந்த ழகரம் வேற இருக்கும்போது இவன் எங்கேருந்து போகிறது? அழகிய சிங்க பெருமாள் அல்சிங்கா அல்சிங்கா அப்படின்னு இவர் கூப்பிட ஆரம்பித்தார். அல்சிங்கா அல்சிங்கான்னு அலசிங்கா அல்சிங்கா அலசிங்கான்னு தமிழில் இவனும் எழுதிவிட்டாங்க எல்லாரும். இப்போ இவருக்கு அழகிய சிங்க பெருமாளுங்கிற ஒரு அழகான வைணவ திருநாமம் அலசிங்க பெருமாள்னு தமிழில் எழுதப்பட்டாலும் கூட அவருடைய வாயிலேருந்து வந்த வார்த்தையெல்லாம் அல்சிங்கா அல்சிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்ரஸ் பண்ணி அலசிங்கா அப்படிங்கிறத தவிர அதுக்கு மேலே அவர் எழுத மாட்டார். அதனால் இந்த அழகிய சிங்க பெருமாள் இருக்காரு. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து போயிட்டாக்க இவங்க எல்லாத்தையும் தயார் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால் அவருக்கும் இந்த யாரை அனுப்புறதுங்கிறதுல ஒன்றும் இல்லை, இவரை ஏற்றி விட்டா போயிடுவார்னு நினச்சி விட்டாங்க. போயிட்டார். இவர் எந்த ஆர்கனைசேஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணலை.
சனாதன இந்து தர்மத்தினுடைய பிரதிநிதி என்பதாக சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய சில மூத்த இந்துக்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பல. நல்லா கவனிச்சுக்கணும். அப்படியாவது சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா சனாதன இந்து தர்ம சங்க அசோசியேஷன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாருமா சேர்ந்து இவர் தான் எங்களுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கையில் கொடுத்து இவர் எங்கள் சார்பாக வருகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? அதுக்கு ஏற்பாடு யாரும் பண்ணலை. அதனால இவர் மட்டுக்கு போயிட்டார், புறப்பட்டு போயிட்டார். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சது அது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை, அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு. அதனால இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம என்ன செய்ய